அக்கா மாமா கிட்ட போன் பண்ணி சொல்லியா இல்லையா நம்ம வரோன்ட்டு? 10 வாட்டி ஃபோன் பண்ணேன்டா, போனே எடுக்கல அவரு. இப்ப பாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம நடந்தே வந்துரும். அப்படிதான்டா, அடிக்கடி அவருக்கு வேலை ஏதாவது இருக்கும், நான் அவரு கண்டுக்க மாட்டேன். சரி வா போலாம். அம்மா என் வீட்டுக்கு வேக வேகமா போறீங்க. ஓகே ஏங்க சார். யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஓகே சார். ஓகே சார். நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்குடா, அதான்டா வேகமா போறாரு. வான்னு சொல்லி கூப்பிடலன்னு தப்பா எடுத்துக்காதடா. சீ நானும் தப்பா எடுத்துக்கா, அதெல்லாம் இல்லக்கா, இது நம்ம வீடு பாரு, வா உள்ள போலாம். என்ன வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு, எல்லாமே பளிச்சுட்டு இருக்கு. நம்ம அக்கா வீடு இப்படி இருக்க கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சாரிப்பா, காலைல உன் தம்பி வந்திருந்தால அவனை வான்னு கூட சொல்லப்பா. இந்த மறக்காம அவன்கிட்ட சொல்லிடு. நில்லுங்கங்க, எங்கெங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க? காலையில உங்களுக்காக என் தம்பியை மாமா வருவாங்க மாமா வருவாங்கன்னு சொல்லி உட்காந்தே இருக்கான், நீங்க மட்டும் உள்ள போயிட்டே இருக்கீங்க. எங்கேயாவது அவனை வெளில கூட்டு போயிட்டு வாங்கங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன். நான் போயிட்டு 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். ஓகேவா? அக்கா, மாமாக்கா ஆபீஸ்ல 1000 வேலை இருக்கும், ஏன் அவர் டார்ச்சர் பண்ற? விடுக்கா, பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். சரிடா. மாமா கிட்ட போன் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டா, அவர் ஏன்ட்ட தொல்லை பண்ணணும்னு பண்ணறது இல்ல. பரவாயில்லக்கா, இப்படி போன் பண்ற. சரி கூட பண்றேன். ரிங் போகுதுடா, எடுக்கலடா. பரவாயில்லக்கா, கட் பண்ணி போடுக்கா. சரி. போன் நாட் ரீச்சபிளாண்டா. மறுபடியும் கட் பண்ணிட்டு போடுக்கா. திரும்பவுமா? போன் சுவிட்ச் ஆஃப்டா. போச்சு போச்சு, நான் அப்பயே நினைச்சேன் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் டைவர்ஸ் தான். இதுக்கு முடிவே இல்லை, டைவர்ஸ் தான் முடிவே, டைவர்ஸ் தான். வாடா தம்பி, நம்ம அப்பா வீட்டுக்கு போலாம். இப்பதான் நான் அப்பா வீட்டுல இருந்து வந்து அதுக்கு அப்பா வீட்டுக்கு போறேன்ற. அதெல்லாம் முடியாதுங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன பிரச்சனை? இப்ப என்ன ஆச்சு? எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் நீங்க ஃபோன் எடுக்கல? டீல போய் டீ குடிச்சிட்டு இருந்தா, அதனால பார்க்க முடியல. சரி, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்ல. ஃபோன் பண்ணா திரும்ப நாட் ரீச்சபிள் வருது. போன்ல சார்ஜ் கம்மியா இருந்தனால சார்ஜ் போட்டேன். அதெல்லாம் இல்லங்க, அதெல்லாம் சரி வராது, டைவர்ஸ் தான். ஆமா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா? போதுண்டா, போன தடவை வந்தப்பவே எனக்கு 50,000 ரூபாய்க்கு ஐடியா கொடுத்து பத்தல. இந்த தடவை எவ்வளவு வச்சிருக்க ஐடியா? கொஞ்சம் கம்மி தான், 1 லட்சம் தான். எப்பா, அந்த 1 லட்சம் வச்சுட்டு நீயே உங்க அக்கா வச்சு வாழுங்கடா. நம்மளால முடியாதுடா சாமி. அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு 1 லட்ச ரூபா பத்தலன்ட்டு என்கிட்ட வேணும் டிராமா போடுறீங்களா?